நான் ராசதீஷ்குமார் நீலகிரி மலை மாவட்டத்திலேருந்து இந்த வியாபாரத்தை கடந்த 1.5 வருஷமாக இந்த வியாபாரத்தில் வந்துட்டு பயணிச்சுட்டு இருக்கேன். உண்மையாலுமே ஆக்சிஸ் இந்தியா நிறுவனம் வந்துட்டு எனக்கு பல அனுபவங்களை கொடுத்துருக்குது. பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு தலைமையாளர்கள்ட்ட இருந்துமே எண்ணற்ற விஷயங்களை கற்றுக்கொண்டு இந்த வியாபார தளத்தில் பயணிக்கும் பொழுது மென்மேலும் பல வெற்றிகளை வந்துட்டு பெறக்கூடிய ஒரு வழிவகை வந்துட்டு எனக்கு கிடைச்சிட்டு இருக்குது. வியாபாரம் சார்ந்து இல்லாமல் வாழ்வியல் சார்ந்தும் சரி, நான் இருக்கக்கூடிய பகுதிகள்லேயுமே வந்துட்டு ஒவ்வொரு வளர்ச்சியுமே வந்துட்டு பெறுவதற்காக ஆக்சிஸ் இந்தியா நிறுவனம் வந்துட்டு எனக்கு ஒரு வித்திட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அற்புதம்! இந்த நிறுவனத்தில் நானும் ஒரு பிரைம் மெம்பராக இணைந்து பயணிப்பதில் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் மட்டும் தெரியுதான்னு பாருங்கள் மேம். ஓகே மேம். சரி, ஓகே சார். மேம் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்துட்டு நம்ம மனசில் வந்துட்டு நினைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றது வந்துட்டு துவங்கும். ஏன்னா கல்லாத விஷயங்கள் இந்த உலக அளவுக்கு இருக்குது. தினமுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைமையாளர்கள் இடத்துலேருந்துமே வந்துட்டு எண்ணற்ற விஷயங்களை வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு அதோட நுணுக்கங்களை அறிஞ்சு நம்ம பயணிக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக வாழ்வியல் சார்ந்தும் சரி, பொருளாதார நிலை சார்ந்தும் சரி ஒரு வெற்றி இலக்கை வந்துட்டு அடைய முடியும். அதனால் கற்றது கையளவு. நம்ம எவ்வளோ தான் வந்துட்டு இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுருந்தாலுமே நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்துட்டு எண்ணற்ற விஷயங்கள் இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட வந்துட்டு நம்ம ஒரு சரியான ஒரு அறிவை வந்துட்டு கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்மளை விட அதீதமாக தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் பெற்றவர்களாக வந்துட்டு இந்த காலத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு எப்பொழுதுமே இந்த கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆர்வமாக வந்துட்டு இருக்கும் பொழுது நிறையா செயல்திறன்களை வந்துட்டு கற்றுக்கொள்ள முடியும். அதனால் எப்பொழுதுமே எல்லாமே எனக்கு தெரியுன்ற மன எண்ணத்தை விட்டுட்டு எப்பொழுதுமே கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக எல்லோருமே செயல்படும் பொழுது சர்வ நிச்சயமாக ஒரு வெற்றி என்ற மணிமகுடத்தை வந்துட்டு அடைய முடியும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு செஷன் பார்த்திங்கன்னா, முதலாவது நம்ம எதுக்காக இந்த ஆக்சிஸ் இந்திய நிறுவனத்தில் வந்துட்டு ஜாயின் பண்ணோம், முதலாவது வந்துட்டு நம்ம தேவை என்ன அப்படின்றதில் வந்துட்டு ஒரு தெளிவு இருக்கணும். ஏன்னா அடிப்படை நிலையில் ஒரு தெளிவு இல்லைன்னா நம்ம அடுத்தடுத்த கட்டம் வந்துட்டு எவ்வளவு பயணங்கள் மேற்கொண்டாலுமே ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கும். அதனால் முதலாவது அடிப்படை நிலையில் என்ன தேவைக்காக ஆக்சிஸ் இந்திய நிறுவனத்தில் நம்ம ஜாயின் பண்ணோம், நம்மளுடைய தேவை என்ன அப்படின்றதில் ஒரு தெளிவு இருக்கணும். அதே போல் நம்ம கனவுகள் என்ன, நமக்கு என்ன வேணும் அப்படின்ற அந்த கனவுகளில் வந்துட்டு ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவு கண்டாலும் கூட நம்மளுடைய இலக்கு அதுவாக இருந்தாலும் அதோடு என்ன மாதிரி கார் வாங்கணும், எவ்வளவு விலை மதிப்பில் வாங்கணும், என்ன கலரில் வாங்கணும் அப்படின்னு எந்த கம்பெனியோட கார் வாங்கணுன்ற ஒரு சரியான செயல் திட்ட வடிவம் இருந்தால் மட்டும்தான் ஆக்கப்பூர்வமாக நடைபெறும். அதனால் வந்துட்டு எப்பொழுதுமே உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய கனவுகள் என்ன அப்படின்றதில் வந்துட்டு தெளிவாக இருக்கணும். அதை நம்ம எப்பொழுதுமே ஒரு தெளிவான இலக்கோடு பயணிக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக அந்த வெற்றி இலக்கை வந்துட்டு நம்ம அடைய முடியும். அடுத்ததாக இலக்கை தெளிவாக நிர்ணயிங்கள், வாய்ப்பை உருவாக்குங்கள், கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள். எப்பொழுதுமே தெளிவான இலக்கோடு பயணிக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக அந்த வெற்றி மகுடத்தை வந்துட்டு அடைய முடியும். ஏன்னா நல்லா நம்ம இப்போ ஆக்சிஸ் இந்திய நிறுவனத்திலே பார்த்திங்கன்னா நல்லா பேச தெரிஞ்சால் ஜெயிச்சிட முடியும், இல்லை நல்லா செயல்படுறவங்க வந்து ஜெயிச்சிட முடியும்னு வந்துட்டு பொதுப்படையாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு திட்ட இலக்கோடு பயணிக்கிறவங்க சர்வ நிச்சயமாக ஆக்சிஸ் இந்திய நிறுவனத்தில் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த உயரத்தை அடைவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு தெளிவான விஷன் இருந்தவங்க தான் ஆக்சிஸ் இந்திய நிறுவனத்தில் இன்றைக்கி வந்துட்டு உயர் பதவியில் இருக்காங்க, ஒரு வெற்றியாளர்களாகவும் தலைமையாளர்களாகவும் இருக்காங்க. நம்மளுடைய விபி பாலா சார் அவர்களுமே வந்துட்டு இந்த வியாபாரத்தில் வந்துட்டு தன்னுடைய அந்த 3 லட்சம் கடனை அடைக்கணும் அப்படின்ற அந்த தெளிவான விஷனில் இருந்தனால தான் வந்துட்டு சார் அவங்களும் வந்துட்டு நான் அடுத்த கட்ட வெற்றி அடைய முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்துட்டு சார் அவங்களே நிறையா கூட்டத்தொடரில் சொல்லியிருக்காங்க. அதனால் தெளிவான இலக்கோடு பயணிங்க. உங்களுக்கு என்ன வேணுன்றதில் உறுதியாக இருந்தீங்கன்னா சர்வ நிச்சயமாக இந்த வியாபார தளத்தில் நீங்கள் ஒரு வெற்றியாளராக உருவாக முடியும் அப்படின்னு வந்துட்டு எப்போதுமே சொல்லுவாங்க. அதே போல் நம்ம வந்துட்டு வாய்ப்பை உருவாக்க தெரிஞ்சுக்கணும், இல்லைனா கிடைச்ச வாய்ப்பை சரிவர பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி வந்துட்டு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஆக்சிஸ் இந்தியா வந்துட்டு கையில் கிடச்சிருக்கு.
இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா சர்வ நிச்சயமாக மிகச்சிறந்த ஒரு உயரத்தை வந்துட்டு அடைய முடியும். அதே போல் ஆர்வமுடன் பயிற்சி செய்யணும். எப்பொழுதுமே இந்த பயிற்சின்ற ஒரு விஷயத்தில் தான் நிறைய பேர் தடுமாற்றங்களை சந்திக்கிறாங்க. நம்ம டெய்லியுமே இந்த ஜூம் மீட்டிங் வரணுமா, ஜூம் மீட்டிங்கில் சொன்னதவே தான் சொல்லித்தராங்க, இதன் மூலியமாக நம்ம கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஒரு வைரமானது பட்டை தீட்ட தீட்ட தான் வந்துட்டு அது ஜொலிக்க ஆரம்பிக்கும். அதே போல தான் இந்த வியாபார தளத்திலையும் இந்த கூட்டத்தொடர்கள்லையும் வந்துட்டு நம்ம கற்றுக்கொள்ள தான் வந்துட்டு நம்மளும் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த தலைமையாளர்களா உருவாக முடியும். அதுதான் அடிப்படை நிலையும் கூட. அதனால் இந்த பயிற்சியில் வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆர்வத்தோடு நம்ம கலந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு வெற்றி இலக்கை வந்துட்டு அடைய முடியும். அதே போல் அடுத்த கட்ட செயல்பாடுக்கு சரியான ஒரு திட்டம் தீட்டணும். ஏன்னா திட்டமில்லாத செயல்பாடு வந்துட்டு பல தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் சரியான திட்டமிடலோடு நம்ம முன்னேறும் பொழுது சர்வ நிச்சயமாக வெற்றி இலக்கை வந்துட்டு அடைய முடியும். அதே போல் இந்த காலத்தை வீணாக்கிறது வந்துட்டு ஏற்புடையதல்ல. எப்பொழுதுமே காலத்தை வீணாக்காமல் நம்ம வந்து அடுத்த கட்டம் வந்துட்டு நம்ம முன்முயற்சிகள் மேற்கொண்டுக்கிட்டே இருந்தால் சர்வ நிச்சயமாக வெற்றி மகுடத்தை அடைய முடியும். நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். ஒரு திட்டம் எடுத்துட்டீங்க, நான் வந்துட்டு இந்த வியாபார தளத்தில் இதில் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த வருமானத்தை நான் பெறணும் அப்படின்ற ஒரு திட்டத்தில் வந்துட்டு பயணிக்கும் பொழுது நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க. முதலாவது வந்துட்டு என்னால் முடியும், நான் இந்த வெற்றி இலக்கை அடைவேன், இந்த வாரம் இத்தனை ஐடிஸ் எடுப்பேன், இந்த வாரம் இந்த வருமானத்தை எடுப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு முயற்சி செய்யும் பொழுது சர்வ நிச்சயமாக வெற்றி இலக்கை வந்துட்டு அடைய முடியும். அதே போல் திட்டமிட்டு நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற விஷயத்தை வந்துட்டு திருந்த செய்யணும். ஒரு பிளானிங் பண்ணுறீங்கன்னா அந்த பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ணுறது கூட வந்துட்டு தெளிவாக பண்ணினீங்கன்னா சர்வ நிச்சயமாக வெற்றி மணிமகுடத்தை வந்துட்டு அடைய முடியும். அடுத்த கட்டமாக ஏதோ ஒரு இடர்பாட்டில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நபர் வந்துட்டு உங்களுக்கு ஐடியா கன்வெர்ட் ஆகலை, நீங்கள் பேசியும் கூட உங்களோட நண்பராக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினரில் யாராவது வந்துட்டு உறவினர்களாக இருக்கலாம், நீங்கள் அவ்வளவு பேசியும் கூட அந்த நபர் வந்துட்டு ஐடியா கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா வந்துட்டு தயவு செஞ்சு அந்த இடத்துல மனசு உடைஞ்சு போகாதீங்க. அந்த 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 விஷயத்தை வந்துட்டு ஒரு அனுபவமாக ஏற்றுக்கங்க. நான் பேசியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன், ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துட்டு புரிதல் இல்லை, நிச்சயமாக அந்த ஒரு புரிதலோடு வருவாங்க அப்படின்றதுக்கான ஒரு அனுபவமாக எடுத்துக்கங்க. அதே இடத்துல சின்ன தவறுகள் ஏதாவது நடக்குது, நான் ஒரு என்னோடய அப்ளைனர்ஸ் கூட்டிகிட்டு போய் பேசியிருக்கேன், என்னோடய லைஃப் லைனர்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன், அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஐடிஸே கன்வெர்ட் ஆகலைன்னா முதலாவது வந்துட்டு அந்த பொறுப்புணர்வை வந்து நம்ம மேலே எடுத்துக்கணும். நான் தான் பேசியிருக்கேன், நான் ஐடிஸ் வந்துட்டு எனக்கு வராததுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு. அந்த குறையை வந்துட்டு நம்ம அப்ளைனர்ஸ் மேலேயோ லைஃப் லைனர்ஸ் மேலேயோ நம்ம போடுறது வந்துட்டு அந்த இடத்துல சாத்தியப்படாத ஒரு விஷயம். அதனால் வந்துட்டு எதற்கான எந்த ஒரு சின்ன தவறுகள் இருந்தாலும் அதற்கு நான் பொறுப்பு அப்படின்ற அந்த பொறுப்புணர்வை எடுத்துக்கிட்டால் சர்வ நிச்சயமாக வெற்றி இலக்கை வந்துட்டு அடையலாம். அதே போல் தடுமாற்றங்களை வந்துட்டு சந்திச்சிட்டிங்கன்னா அடுத்த கட்டமாக தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க. சர்வ நிச்சயமாக தன்னம்பிக்கையோட விடாமுயற்சி மேற்கொள்ளும் பொழுது, தொடர்ச்சியாக முயற்சிகள் மேற்கொண்டுட்டே இருக்கும் பொழுது அந்த வெற்றி இலக்கை வந்துட்டு அடைய முடியும். வெற்றிக்கான திறன்கள். முதலாவது மாற்றத்தை வந்து எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு மாற்றங்கள் வந்தாலுமே அந்த மாற்றத்திற்கு உட்படுத்தி நம்ம அந்த மாற்றத்தை வந்துட்டு அந்த மாற்றத்துக்கு வந்துட்டு ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் சர்வ நிச்சயமாக அடுத்த இலக்கை வந்துட்டு அடைய முடியும். ஒரு காலத்தில் வந்துட்டு டெலிஃபோன் வந்துட்டு ஏதாவது ஒரு வீட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் டெலிஃபோன் வந்துச்சு. அப்புறம் அந்த ₹1 காயின் பாக்ஸ்ன்னு வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய மாறுதல் ஏற்பட்டு இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மொபைல்னு வந்திருக்கோம். அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு மாற்றங்களுக்கு தகுந்தாப்பில் நம்ம மாறிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு அந்த வாழ்க்கையில் வந்துட்டு செயல் திட்டங்களும் செயல்பாடுகளும் அடுத்த நிலையை வந்துட்டு அடையுது. அதனால் எந்த ஒரு மாற்றங்கள் இந்த வியாபாரம் சார்ந்து எந்த ஒரு படிநிலைகள் எந்த ஒரு மாற்றங்கள் கிடைச்சாலுமே அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது வந்துட்டு அவசியமாகுது. அதே போல் இந்த வியாபார தளத்தில் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு வந்துட்டு செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம சர்வ நிச்சயமாக அடுத்த இலக்கை வந்துட்டு அடைய முடியும். அதே போல் புதிய புதிய செயல்திறன்களை மேம்படுத்த பழகிக்கணும். எப்பொழுதுமே வந்துட்டு நடைமுறை வாழ்வியலில் வந்துட்டு நம்ம இந்த வியாபார தளத்தை நமக்கு இந்த ஜூம் மீட்டிங்கில் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அதே போல் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தலைமையாளர்கள்ட்டையும் அதே போல் நம்ம வந்துட்டு ஒப்புவிச்சிட்டு இருந்தால் வந்துட்டு அந்த இடத்துல ஐடியா கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப ஒரு கடினமாக தான் இருக்கும். ஏன்னா இடம் பொருள் ஏவல் அறிந்து தான் நம்மளுடைய செயல்திறன்களை காமிக்கணும்.
ஒவ்வொரு நபர்களுமே ஒவ்வொரு எண்ணத்தோடவும், ஒவ்வொரு கண்ணோட்டத்தோடவும் இருப்பாங்க ஒரு வியாபாரத்த குறிச்சு. அப்ப அந்த நபர்களுக்கு எப்படி புரியும்படியா வந்துட்டு இத சொல்ல முடியும், சொல்ல வைக்கலாம் அப்படின்றது வந்துட்டு ஒரு புரிதலோட, ஒரு செயல்திறனோட அந்தந்த நபர்களுக்கு தனித்திறனா வந்துட்டு செயல்பட்டா மட்டும் தான், இந்த வியாபாரத்தில வந்துட்டு ஆகச்சிறந்த வெற்றிய வந்துட்டு பெற முடியும். அதேபோல நேர மேலாண்மை, பண மேலாண்மை வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு இந்த நேர மேலாண்மையும், பண மேலாண்மையும் தான். ஏன்னா, பணத்த கையாள தெரிஞ்சவனும், நேரத்தை கையாள தெரிந்தவர்களுமே வந்துட்டு வாழ்க்கையில மிகச்சிறந்த உயர்வு பெற்ற நபர்களா இருப்பாங்க. இந்த பணத்தையும், இந்த நேரத்தையும் சரியா பயன்படுத்த வந்துட்டு எப்பொழுதுமே கற்றுக்கொள்ளணும். பொறுப்புணர்வு எந்த ஒரு செயல்பாடு இருந்தாலும், அதற்கு நாம்ப தான் காரணம் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும். கவனம் ஆங்கிலத்தில ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யக்கூடிய செயல்பாட்டில எப்பொழுதுமே ஒரு கவனம் இருக்கணும். அதேபோல தொடர் முயற்சியும், தொடர் பயிற்சியும், இடைவிடாத முயற்சியுமே வந்துட்டு நம்மளை வெற்றி இலக்குக்கு வந்துட்டு அழைத்து செல்லும். அதனால டெய்லியும் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடர்கள்ல முடிந்த அளவுக்கு நீங்க கலந்து கொள்ளுங்க. உங்களை சார்ந்து பயணிக்கக்கூடிய உங்களுடைய மேல்நிலையாளர்களும் சரி, உங்களுடைய தலைமையாளர்களும் சரி, அவர்களையும் இந்த கூட்டத்தொடர்ல வந்துட்டு கலந்து கொண்டு, அடுத்த கட்ட முயற்சிகள வந்துட்டு இடைவிடாத முயற்சிகள மேற்கொள்ள சொல்லுங்க. சர்வ நிச்சயமா வெற்றி இலக்க வந்துட்டு அடைய முடியும். அதேபோல நிலைத்தன்மை, கன்சிஸ்டன்சி அப்படின்னுவாங்க. ஒரு நிலைத்தன்மையான செயல்பாடு தான் நம்மள வெற்றியாளர்களா உருவாக்கும். ஏன்னா, இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேலைய வந்து தொடரலாம் அப்படின்னு வந்துட்டு, இடைப்பட்ட நாட்களுக்கு இடைவெளி விட்டோன்னா, சர்வ நிச்சயமா அந்த இடத்துல பெரிய தடுமாற்றங்கள் இருக்கும். அதனால தொடர்ச்சியான ஒரு நிலைத்தன்மை. இந்த வேலை, இந்த வியாபாரம் எனக்கான வியாபாரம். இந்த தொழில் நான் வந்துட்டு முன்னெடுத்திருக்கேன். இதில வந்துட்டு சர்வ நிச்சயமா என்னோட தலைமையாளர்கள வழிநடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படின்னு வந்துட்டு ஒரு நிலைத்தன்மையோட செயல்பட்டோன்னா, சர்வ நிச்சயமா ஒரு வெற்றி இலக்க வந்துட்டு உறுதி செய்ய முடியும். தெளிவான மனநிலை, மனதைரியம். எப்பொழுதுமே ஒரு மனதைரியமும், தெளிவான மனநிலையுமே இருக்கணும். ஏன்னா, ஒரு புதிய நபர்கள்ட்ட பேசம்போது இந்த தயக்கம், படபடப்பு இதெல்லாம் இல்லாம ஒரு மனதைரியத்தோட நம்ம என்ன சொல்ல வந்தோமோ, அத தெளிவா சொல்லக்கூடிய ஒரு மனதைரியத்தோட செயல்படணும். படைப்பாற்றல், தன்முனைப்பாற்றல், ஊக்குவித்தல் எப்பொழுதுமே ஒரு கிரியேட்டிவிட்டின்னு இருக்கணும். ஒரு வியாபாரத்த வந்துட்டு நம்ம ஒரு நோட்ல வந்துட்டு அந்த வியாபாரத்த குறிச்சு நம்ம எழுதுறோம்னா கூட, ஏற்கனவே நம்ம சாந்தகுமார் சார் அவங்க வந்துட்டு அற்புதமா சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 கலர் பேனா எடுத்துட்டு போங்க ஒரு வியாபார தளத்த வந்துட்டு நீங்க சொல்லும்போதே. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு அந்த அ இந்த வியாபாரத்த குறிச்சு நீங்க அத எழுதி காமிக்கும்போது, அந்த 3 கலர்ல நீங்க எழுதி காமிக்கும்போது, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அட்ராக்டிவா இருக்கும். ஒரு புரிதல் ஏற்படும். அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஐடியாவோட நம்ம இந்த வியாபாரத்த கொண்டுட்டு போகும்போது, சர்வ நிச்சயமா வெற்றி இலக்க வந்து நம்ம தொடைய முடியும். அதேபோல தன்முனைப்பாற்றல், ஊக்குவித்தல். எப்பொழுதுமே நம்மை சார்ந்தவர்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும். இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். எப்பொழுதுமே நம்ம ஒரு மோட்டிவேஷன் குடுத்து அவங்கள ஊக்குவிச்சுட்டு, "உங்களால முடியும். நீங்க வந்துட்டு அடுத்த வெற்றியாளர்களா உருவாகுவீங்க. நம்பிக்கையோட செயல்படுங்க." அப்படின்னு ஊக்குவிச்சுட்டு, மோட்டிவேஷன் குடுத்துட்டே இருந்தோன்னா, சர்வ நிச்சயமா அவர்களும் ஒரு வெற்றி இலக்க வந்துட்டு அடைய முடியும். அத சார்ந்து நம்மளும் ஒரு வெற்றியாளர்களா உருவாக முடியும். நம்மள நம்பி வர ஒவ்வொரு அ நபர்களையுமே வெற்றியாளர்களா உருவாக்க முடியும். நம்மளுடைய எண்ணமும், உணர்வுகளும், சொற்களும், செயல்களும் எப்பொழுதுமே நேர்மறையா இருந்துச்சுன்னா, சர்வ நிச்சயமா நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு அப்படின்ற அந்த வார்த்தைக்கேற்ப, எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறும். தரமான ஒரு வியாபாரம் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த தரமான ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற அந்த வியாபாரத்தில உண்மையும், நேர்மையும், கடின உழைப்பும் இருந்தா, சர்வ நிச்சயமா மிகச்சிறந்த உயர்வு தான் நம்ம பெறக்கூடியது. அதேபோல வெற்றிக்கான திறன்கள பார்த்துட்டோம். நம்ம இந்த வியாபாரத்தில சில செயல்பாடுகள தவிர்த்துட்டா, சர்வ நிச்சயமா ஒரு மிகச்சிறந்த வெற்றிய வந்துட்டு அடைய முடியும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஸோ தவிர்க்க வேண்டியவைன்னு பார்த்தீங்கன்னா, தயக்கம், பயம், அச்சம், பதட்டம், வீண் வாதங்கள். இந்த தயக்கம்ன்னும்போது என்னன்னா, ஒரு புதிய நபர்கள பார்க்கும்போது, தயங்கி பேசும்போதே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு புரிதல் படாம இருக்கும். ஏன்னா, இவரே இவ்வளோ தயக்கமா பேசுறாரு. இந்த வியாபாரத்த பத்தி இவரு என்ன புரிஞ்சு வச்சிருப்பாரு? இவருக்கு இந்த வியாபாரத்த பத்தி என்ன தெரியும்? அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்த வந்துட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால, நம்ப புதிய நபர்கள சந்திக்கிறோம். இல்ல நம்மளுடைய தலைமையாளர்கள வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த நபர்களோட நண்பர்கள யாராவது சந்திக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல தைரியத்தோட, மனதைரியத்தோட பேசி,
இதுதான் பிளான், இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு தைரியமா பேசுனா, சர்வ நிச்சயமா அவங்க வந்துட்டு ஐடிஸா கன்வெர்ட் ஆகுவாங்க. அந்த இடத்துல இந்த தயக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு விட்டுட்டு மனதைரியத்தோடு செயல்படணும். அதேபோல் பயம், அச்சம் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு சொல்லலாம் இந்த பயம், அச்சம் 2மே வந்துட்டு ஒரே வார்த்தை தானே, அது என்ன மாறுபாடு இருக்குது அப்படின்னு. பயம் அப்படின்றதுக்கும், அச்சம் அப்படின்றதுக்கும் ஒரு 2க்குமே வேறுபாடு இருக்குது. ஏன்னா, ஏதாவது நடந்துருமோ, நம்ம இந்த வழியில போறோம், ஏதாவது சறுக்கி கிறுக்கி விழுந்துருவோமோ அப்படின்னு வந்துட்டு ஒரு உணர்வு ஏற்படுது இல்லைங்களா? அதுதான் அச்சம்னுவாங்க. நம்ம திடீர்னு ஒரு கீழ விழுந்துட்டோம்னா ஏற்படக்கூடிய உணர்வு தான் வந்துட்டு பயம். அதனால வந்துட்டு எப்பொழுதுமே இந்த அச்சம், பயம் அப்படின்ற அந்த விஷயத்த வந்துட்டு ரொம்ப தவிர்த்திறணும். நான் வந்து திடமா இருக்கேன். என்னால நம்பிக்கை இருக்குது. என் மேல நம்பிக்கை இருக்குது. இந்த வியாபாரத்த நான் சரியா புரிஞ்சிருக்கேன். எல்லார்ட்டயும் இந்த வியாபாரத்த கொண்டு போய் சேர்க்க முடியும். புதிய நபர்களா இருந்தாலுமே சரி, எந்த ஒரு பயமோ, அச்சமோ இல்லாம. ஏன்னா, நம்ம ஒரு வியாபார வாய்ப்ப தான் நம்ம கொண்டுட்டு போய் குடுக்க போறோம். நம்ம எந்த ஒரு தவறான செயல்பாடுகளையுமே நம்ம கொண்டுட்டு போய் குடுக்க போறது கிடையாது. அதனால ஒரு 5 நிமிடம் இந்த வியாபாரத்த கேளுங்க அப்படின்னு வந்துட்டு, மனதைரியத்தோட எந்த ஒரு அச்ச உணர்வுமே வேணாம், எந்த ஒரு பய உணர்வுமே வேணாம். தெளிவா சொன்னீங்கன்னா, அவங்களே ஒரு புரிதலோட இந்த வியாபாரத்துல வருவாங்க. அதேபோல பதட்டம். எப்பொழுதுமே இந்த ஒரு சிலர்லாம் வந்துட்டு ஆரம்ப காலத்தில நானே வந்துட்டு சில நேரங்கள்ல ஒரு சில சில பதட்டங்கள் இருந்திருக்கேன். அந்த பதட்ட உணர்வ வந்துட்டு தவிர்த்துட்டு, பதட்டமே இல்லாம ரொம்ப கேஷுவலா வந்துட்டு, ரொம்ப ஒரு இதுதான் வியாபாரம் அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு புரியும்படியா சொல்லும் பொழுது, சர்வ நிச்சயமா அவங்க வியாபாரத்துக்குள்ள வந்துட்டு இது பண்ணுவாங்க. அதேபோல நம்ப பார்க்கக்கூடிய நபர்கள் நெறைய வாதங்கள் இது பேசுறாங்க. இந்த வியாபாரம் இப்படி இருக்கும், இந்த வியாபாரம் அப்படின்னு நான் இந்த 18 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வியாபாரம் பார்த்துட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி வியாபாரம் பார்த்துட்டேன் அப்படின்னு ஏதாவது உங்களிடத்துல வாதிக்கிறாங்கன்னா, அவங்களிடத்துல தயவு செஞ்சு இந்த வீண் வாதங்கள நீங்க விவாதிக்காதீங்க. சரி சரின்னுட்டே வந்துட்டு அதற்கேற்ற சில வார்த்தைகள வந்துட்டு ஆன்ஸர மட்டும் குடுத்துருங்க. நீங்க வந்துட்டு இந்த கம்பெனி ஒரு 6 நீங்க பாருங்க, இந்த கூட்டத்தொடர்ல மட்டும் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. நம்ம கம்பெனி வந்துட்டு இப்போ நெறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல நிச்சயமா வந்துட்டு குறுகிய காலத்தில வந்துட்டு இந்த கம்பெனி மூடிருவாங்க. நான் நெறைய கம்பெனிஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னு. அப்படியா ஒரு 6 மாசம் டைம் எடுத்துக்கங்க. 6 மாசம் கழிச்சு பாருங்க. அப்பயும் இந்த வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு அதற்கான எதிர்வினை ஆற்றல் மட்டும் அந்த வார்த்தைகள மட்டும் சொல்லிட்டு வந்துடணுமே தவிர, எதிர்வினையா வந்துட்டு வீண் வாதங்கள வந்துட்டு தவிர்த்துக்கணும். ஏன்னா, அந்த இடத்துல நம்பளும் வீண் வாதங்கள செஞ்சு, நம்மளுடைய நேரமும் அங்க அ போயிட்டு இருக்கும். அவங்களுடைய நேரத்தையுமே வந்துட்டு நம்ப யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதனால அந்த வீண் வாதங்கள தவிர்த்துட்டு, எப்பொழுதுமே ஒரு நிலைப்பாட்டோட வந்துட்டு நம்ம இந்த வியாபாரத்த கொண்டுட்டு போகணும். எப்பொழுதுமே எல்லாருக்குமே ஒரு கனவுகள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆகச்சிறந்த வருமானம் இருக்கணும். வங்கியில ஒரு மிக சிறந்த சேமிப்பு இருக்கணும். சொந்த வீடு இருக்கணும். நிலம் இருக்கணும். வாகனம் இருக்கணும். முதலீடு போட்டு சொந்தமா ஒரு தொழில் இருக்கணும். உள்ளூர், வெளியூர், வெளிநாடு பயணம். இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு தனிநபருக்கான ஒரு கனவுகளா இருக்கும். ஆக இந்த கனவுகள் எல்லாத்தையுமே அடையக்கூடிய நிலை வந்துட்டு நம்ம ஆக்சிஸ் இந்திய நிறுவனத்தில இருக்குது. அப்போ ஆக்சிஸ் இந்திய நிறுவனத்த மிகச்சிறப்பா நம்ம கொண்டுட்டு போகணும், செயல்படுத்தணும் அப்படின்னா வந்துட்டு, அதற்கான சரியான ஒரு வழிமுறையை பின்பற்றி, எந்தெந்த செயல்பாடுகள செய்யணும், எந்தெந்த செயல்பாடுகள செய்யக்கூடாது. ஒரு சிஸ்டமா கிரியேட் பண்ணி நமக்கு குடுத்துருக்காங்கன்னா, அதை வழி பின்பற்றி சரியா பயணிச்சோன்னா, சர்வ நிச்சயமா இந்த கனவுகள் எல்லாத்தையுமே அடைய முடியும். ஏன்னா, எல்லாருமே ஒரு தேடலோட தான் வந்துட்டு ஆக்சிஸ் இந்திய நிறுவனத்தில வந்திருக்கோம். ஒரு பணம் சம்பாரிக்கணும், தன்னுடைய குடும்பத்த காப்பாத்தணும், நம்மளுடைய குடும்பத்தோட கனவுகள் எல்லாத்தையுமே மெய்ப்பட வைக்கணும் அப்படின்ற ஏதோ ஒரு கண்ணோட்டத்தோட வந்துட்டு நம்ம ஆக்சிஸ் இந்திய நிறுவனத்தில வந்திருக்கோம். அப்போ அந்த நிறுவனத்தில வந்துட்டு நம்ம மென்மேலும் படிநிலைகள்ல உயர்ந்து ஒரு ஆகச்சிறந்த தலைமையாளர்களா உருவாகணும்னா, சர்வ நிச்சயமா முதலாவது விஷயம் தெளிவான இலக்கு இருக்கணும். அந்த தெளிவான இலக்கிலிருந்து நிறைய எண்ணற்ற விஷயங்கள கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தினம்தோறும் இந்த பயிற்சியில வந்துட்டு ஆகச்சிறந்த தலைமையாளர்கள் எல்லாருமே நிறைய விஷயங்கள வந்துட்டு கத்துக் குடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளையும் சொல்லக்கூடிய வார்த்தைகளையுமே கேட்டறிஞ்சு, அதன்படி நம்ம செயல்பட்டாவே சர்வ நிச்சயமா வெற்றி இலக்க அடைய முடியும். அதனால இந்த கூட்டத்தொடர்கள தயவு கூர்ந்து யாருமே வந்துட்டு புறக்கணிக்காம, தினம்தோறுமே நடக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தொடர்லயுமே வந்துட்டு கலந்து கொள்ளுங்க. எப்பொழுதுமே வந்துட்டு ஒரு சில செயல்பாடுகள கேட்டு கற்றறிவதன் மூலியமா தான் நம்ம ஒரு ஆகச்சிறந்த தலைமையாளர்களா உருவாக முடியும். அதனால இங்க ஆகச்சிறந்த ஜாம்பவான்கள், மிகச்சிறந்த தலைமையாளர்கள் எல்லாமே நெறைய பேர் இருக்காங்க. அத்தனை பேரோட செயல்பாடுகளுமே வந்துட்டு நமக்கு கூட்டத்தொடர் வடிவில நமக்கு நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. கேட்போம். அதன்படி கேட்டு செயல்படுவோம்.
சர்வ நிச்சயமாக வெற்றி இலக்கை வந்துட்டு அடையுவோம். வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது, அதற்காக உழைத்தால் மட்டும் வரும். எப்பொழுதுமே உழைக்க தயாராக இருங்க. உழைப்போம் உழைப்போம், உழைத்து உயர்வோம். சர்வ நிச்சயமாக கடினமாக மட்டும் ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க்கோட இந்த வியாபார தளத்தில் பயணிக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக ஒரு ஆகச்சிறந்த வெற்றியாளர்களாக நம்ம உயர முடியுது. அதனால் கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா சர்வ நிச்சயமாக இங்கே ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக உருவாக முடியும். முதலாவது தெளிவான எண்ணத்தோடு இதில் பயணிங்க. உங்களுக்கு முதலாவது என்ன தேவைன்றதில் தெளிவாக இருங்க. ஏன்னா ஏதோ ஒரு அடிப்படை தேவைக்காக தான் வந்துட்டு இந்த வியாபாரத்துக்குள்ளே வந்திருக்கோம். அந்த அடிப்படை தேவையை வந்துட்டு முதலாவது பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை, வழிபாதையை உருவாக்கிக்கங்க. சர்வ நிச்சயமாக அந்த வழிபாதையில் வந்துட்டு நீங்கள் பயணிக்கும் பொழுது கூட இருக்க ஒவ்வொரு தலைமையாளர்களுமே மிகச்சிறந்த நம்மளை வழிகாட்டிகளாக இருந்து நம்ம அழைத்து சென்றுட்டு இருக்காங்க. அவங்களோட வழிகாட்டுதல் படி நிச்சயமாக சர்வ நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த உயரத்தை அடைவோம். அதனால் முதல் பாதை வந்துட்டு உங்களுடையதாக இருக்கட்டும். உங்களுடைய தேவை என்ன என்பதை வந்துட்டு அந்த வாரந்தோறும் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியடையும் விதமாக வந்துட்டு வழிபாதையை வந்துட்டு முதலாவது அமைங்க. சர்வ நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டமாக எல்லா தலைமையாளர்களுடைய வழிகாட்டுதல் படியும் ஆகச்சிறந்த ஒரு தலைமையாளர்களாக நம்மளும் உருவாகுவோம். எத்தனையோ ஜாம்பவான்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஆக்சிஸ் இந்தியா நிறுவனத்துலேயும் இந்த கூட்டத்தொடர்லேயும் எனக்கும் ஒரு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. சர்வ நிச்சயமாக நான் கொடுத்த இந்த செஷன் மூலியமாக உங்களுக்கும் ஏதாவது ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருக்கோம், ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோன்னு நம்புகிறேன். ஏன்னா 7 ஸ்வரங்கள் தான். அந்த 7 ஸ்வரங்களில் தான் வந்துட்டு மொத்த இசையுமே அடங்கியிருக்கு. ஒவ்வொரு புதிய இசையுமே அந்த 7 ஸ்வரங்களில் தான் வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் நான் கற்றறிந்த செயல்பாட்டை தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு செயலாக்க வடிவாக இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல ஜாம்பவான்கள் இடத்துலேருந்து சின்ன சின்ன விஷயங்களாக கற்றறிஞ்சு இந்த மாற்றங்களை கொண்டுட்டு வரணும், இப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையுமே நான் நோட்ஸாக எடுத்து அதை வந்துட்டு ஒரு செயலாக்க வடிவில் கொண்டுட்டு வந்து இன்றைக்கி ஒரு திட்ட விளக்க காட்சியாக நான் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும், நம்மளுடைய எம்டி, சிஇஓ சார், ஃபவுண்டர் டைரக்டர்ஸ், விபி சார், விபி பாலா சார் அவர்களுக்கும், இந்த வாய்ப்பை கொடுத்த இடி சகி மேம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு பேக் டு ஹோஸ்ட் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.